ரன்னு ரீரிலீஸ் பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட பல வருஷம் கடந்து வந்த திரைப்படம், இன்னும் மனதில் நிற்கக்கூடிய ஒரு திரைப்படம். உங்களுக்கு மனதளவில் எந்த அளவுக்கு நெருக்கமான திரைப்படம், அந்த அனுபவங்கள், இந்த திரைப்படத்தை குறிப்பாக ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதாவது எல்லா படமும் நம்ம வந்து எடுக்கிறோம், ஆனால் ஒரு சில படங்களுக்கு தான் நம்ம நினச்ச மாத்திரத்தை எல்லாமே அமைஞ்சு வரும்னு சொல்லுவோம். அப்படி அமைஞ்சு வந்த படம் வந்து ரன்னு. ப்ரொடியூசர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர், அந்த படத்தில் அந்த ஃபைட் மாஸ்டர், ஆல் டெக்னீஷியன்ஸ், லிரிக் ரைட்டர்ஸு எல்லாமே அமைஞ்சு வந்தது, டைலாக் ரைட்டரு. அப்படி நான் எங்கே போனாலுமே நிறைய இடங்களில் சார் ரன்னு மாதிரி ஒரு படம் மறுபடியும் பண்ணுங்கள் சார்பாங்க, இல்லை ரன்னு ரீலீஸ் பண்ணலாமே சார்பாங்க. ரன்னு தான் சார் வந்து நான் காலேஜ் படித்தப்போ நான் வந்து பார்த்த படம், முத சென்னைக்கு வந்து பார்த்த படம் சார், கல்யாணமாக புதுசில் பார்த்தேன் சார், அப்படிலாம் நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன். சரி, இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணணுன்னு எனக்கு தோணலை. ரீரிலீஸ் பண்ணுறது மேலே சமீபத்தில் வந்து பர்சனலாக வந்து என்னென்னா, எது ஓடும் ஓடாதுன்னு தெரியவும் தெரியாது. திடீர்னு பார்த்தா கில்லி மிகப்பெரிய ஹிட்டாக போகுது, பார்த்தா படையப்பா அது வந்து பெருசாக ஹிட் ஆகுது. கில்லியே ஓடுனுச்சுன்னா அப்போ குஷி வந்து எப்படிடா ஓடுன்னு நம்ம வெயிட் பண்ணியிருந்தா, குஷி அப்படி ஒன்றும் பெருசாக போக மாட்டேங்குது. சச்சின் வந்தப்போ பெருசாக போகல, ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிறப்போ அது பெரிய ஹிட் ஆகுது. அதனால் வந்து அது என்ன கணக்குன்னே நம்மளுக்கு தெரியாது, எனக்கு நிஜமாக தெரியாது. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட எங்கேயாவது போனால் கூட ரன்னு ரீரிலீஸ் ஆகும் சார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது டிபியில் வச்சுருக்கேன் சார், கண்டிப்பாக போய் பார்ப்பேன் சார், சார் கண்டிப்பாக நான் போய் தேட்டரில் பார்ப்பேன் சார் அப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் இருக்காங்க. இந்த படத்தை அப்போது வந்து ரத்ன சார் வந்து எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல், மேடி, அந்த பக்கம் பார்த்தா மீரா ஜாஸ்மின், எவ்வளோ வில்லன் வந்து அதுல் குல்கர்னி, எல்லாமே வந்து அப்படி பண்ண ஒரு படம், ஒரு டென்ட் செட்டிங்கான ஒரு படம்னு தமிழ் தெலுங்கில் எல்லா பக்கமும் எல்லாம் யாரை பார்த்தாலும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட பிரபாஸ் சாரை போய் மீட் பண்ணால் 8 தடவை பார்த்தேன், 10 தடவை பார்த்தேன் ரன்னு, இது எங்கே ஷூட் பண்ணீங்க, அது எங்கே ஷூட் பண்ணீங்க கேட்டே இருப்பார். இந்த படத்தை கரெக்டாக இந்த மாதிரி நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு நினச்சது யாருன்னா, என்னை விட பாலாஜி சார்னு சொல்லிட்டு அவர் வந்து பைசன் படத்தை தெலுங்கு ரிலீஸ் பண்ணாங்க, எங்களுடைய நண்பர். அவர் வந்து என்ன சொன்னார்னா, சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் ரன்னு, நான் ரிலீஸ் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு, ஜெகதாம்பே அப்படின்னு அவங்களுடைய கம்பெனி பேர், அவர் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறார். அவர் இங்கே வந்திருக்காரு, அவரையும் நான் இதில் அவரை கூப்பிடணும் விரும்புகிறேன். சார் ப்ளீஸ் சார். சார் வணக்கம், வாங்க சார். வாங்க சார், ப்ளீஸ் சார். சார், ஆனந்தம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்த படம். இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக ஆனது மேடி சார், சாக்லேட் பாய். இந்த கதை எப்படி உருவானது, அந்த தேரடி தேவதைகள் வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்க? அதான் நான் எல்லா பெட்டியிலும் சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக இப்போ ரீலீஸ் ஆகிறதுனால நம்மளுக்காக கண்டிப்பாக நிச்சயமாக திரும்பி சொல்லலாம். அதாவது படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கக்கூடாது, இதுக்கும் கண்டிப்பாக ஒரு டைரக்டருக்கு எப்பயுமே இந்த 2வது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஓடுற படமாக இருக்கணும் பர்டிகுலராக. அப்புறம் அந்த படம் மாதிரி இந்த ஃபேமிலி படம் எடுத்தால் அந்த மாதிரியே எடுப்பாருன்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்காகவே பிளான் பண்ணி இந்த சேல ஸ்கிரிப்ட் தான் என்னுடைய 2வது படமாக இருக்கும்னு நினச்சி பண்ணது தான். மாதவன் சாருக்காகவே எழுதுனது தான், அவருக்காகவே எழுதுனது. ரத்ன சார்ட்டு சொன்னோடனே ஃபோன் பண்ணார், ரத்ன சாருக்கு உடனே பிடிச்சிச்சு. ஃபோன் பண்ணி சொன்னோடனே மேடி. மீரா ஜாஸ்மின் தமிழில் அறிமுகமாகக்கூடிய படம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹீரோயின் வேறு யாராவது ஷூட் பண்ணுவீங்களா சார்? எப்படி இவங்க படத்துக்குள்ளே உள்ளே வராங்க? அப்படி மீரா ஜாஸ்மின் வந்து முதல்ல வரல, 4 நாள் வேறு ஒரு ஹீரோயின் வச்சு ஷூட் பண்ணோம். அது வந்து 4 நாள் வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷு ஹிந்தி அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு தெரியும். லாங்குவேஜ் மட்டும் இல்லை, நான் நினச்ச கேரக்டரை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு வாங்குறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 4 நாள் ஷூட் போச்சு, ஆனால் எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ இது கரெக்டாக ஒர்க் ஆகாது இருக்குன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன் ஷூட்டிங்கை. நிறுத்திட்டு ரத்ன சார் எல்லாரையும் வர வச்சு போட்டு காட்டி, சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், அது ஒரு க்யூட்டாக ஸ்டைலாக நான் ரொம்ப விரும்பின லுக் வைஸாக ஓகே சார், ஆனால் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னால் வாங்க முடியல, அதனால் மாற்றிடலாம் சார்னு சொன்னப்போ, ஆல்ரெடி ஆனந்த விகடன் ரேப்பரில் மீரா ஜாஸ்மினுடைய ஸ்டில் நான் பார்த்துருந்தேன். பாய்ஸ்க்காக ஒரு 20-30 ஹீரோயின்ஸ் வந்து சார் வந்து சங்கர் சார் பார்த்து வச்சுருந்தார். அப்போது அவர் சார்கிட்ட சொன்னப்போ, இல்லை இது வந்து சங்கர் சார் பார்த்து வச்சுருக்காரு, நம்ம அதை பற்றி பேச முடியாதுன்னு சொல்லிட்டார் ரத்ன சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெனிலியாவை ஓகே பண்ணது பிறகு எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்தப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி திருப்பியும் அந்த பொண்ணை வர வச்சு பார்க்கலாம்னு சொன்னால், கஸ்தூரிமான்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்க லோகிதாஸுடைய படத்தில். இங்கே வந்து ஆதித்யாவில் வந்து நான் கதை சொன்னேன், தமிழ் புரியாதப்போ
நான் தமிழில் சொல்லுவேன், என் கோஆர்டினேட்டர் கனக சம்பாதின ஒருத்தர் இங்கிலீஷில் சொல்லுவார். அன்றைக்கி எனக்கே ஒரு விஷயம் என்னென்னா, என் படம் இங்கிலீஷில் கேட்கும்போது எனக்கே புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ நல்லா இருக்கா, உண்மையிலேயே ரன்னு மாதிரி இருக்கு, ரன்னு டைட்டில் வச்சா ரன்னு மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி. அன்றைக்கி எனக்கு புது நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு மீரா ஜாஸ்மின் கதை சொல்லும்போது எனக்கு வந்து நம்பிக்கை என்னென்னா, என்னப்பா இது ஒரு வேறு எதோ மாதிரி தெரியுது இந்த படம் மாதிரி, எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. அவங்க உள்ளே வந்தது பிறகு அது நல்லா அற்புதமாக. டெக்னிக்கலாக படத்தை தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஆடியோ வீடியோன்னு சொல்லிட்டு, இல்லை கிளாசிக்காகவே எப்படி கொடுக்குறீங்களா ஆடியன்ஸுக்கு? இப்போது இந்த படம் அப்போ வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணோம், ஜீவா சார் கேமராமேனு. இப்போ டிஜிட்டலாக அது மாற்றிருக்கு. டிஜிட்டலாக மாற்றினது மட்டும்தான், ஆனால் அந்த குவாலிட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி சரியான படத்தில் எதையுமே நீக்கவும் முடியாது, புதுசாக வைக்கவும் முடியாது. நம்மளே அதை வந்து அமைதியாக அப்படியே விடுறது தான் அதோடைய தகுதி. சார், இப்போ குஷி படம் சரியாக போகலன்னு சொன்னீங்க, அஞ்சான் படம் ரீரிலீஸ் பண்ணிருந்தீங்க, அது எப்படி போயிருந்தது? அதோட வியாபாரம் எப்படி இருந்தது? நல்லா போச்சு போகலை, அதோட வியாபாரத்தை விட பழைய நேம் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது மாறிடுச்சு. எல்லார் சைட்லேருந்தும் சார் நல்லா இருக்கே சார், இப்போ ரொம்ப கிரிப்பாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல, எனக்கே மனசு திருப்தி தான், நல்லா இருந்துச்சு. ஓகே, பண்ண வரைக்கும் அந்த படமும் என்ன செய்யணுமோ அது ரீசனபிளாக ஒன்று செஞ்சது.